குட் மார்னிங் யூவர்ஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் வந்து எப்படி வந்து நம்மளோட சீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம வந்து ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளோட சீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கும் போது தான் அந்த பட்சத்தில் நம்ம வந்து கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதில் எந்த விதத்தில் நம்ம கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே வந்து ஹெட்டிங் நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். பட் வந்து என்ன செஞ்சுருக்கேன் என்னன்னா, இதில் வந்து காலம் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மார்க் 1லேருந்து மார்க் 5 வரைக்கும் ஷார்ட்டாக நான் வந்து ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து மார்க் 1 M1 அப்படிங்கிறது என்ன சப்ஜெக்ட் தெரியாது. ஸோ அந்த இல்லை அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து இப்போ காலேஜ் லெவலில் போட்டிருக்கோம், படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து கோட் நம்பர் தான் போட்டுட்ருவோம், சப்ஜெக்ட் கோடு. ஸோ சப்ஜெக்ட் கோடை இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆனால் அது என்ன சப்ஜெக்ட்னு தெரியணும்ல. ஸோ அந்த மாதிரி டைங்களில் நம்ம வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஷார்ட்டாக கொடுத்துருப்போம், பட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்ம வந்து என்ன செய்வோம்னா இந்த கமாண்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி அந்த கமாண்டை வந்து நம்மளோட சீட்டில் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து எல்லா டேபுமே பார்த்துருவோம். ஸோ இந்த டேபில் எங்கே கமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ அந்த டேபுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நியூ கமாண்ட். ஸோ நியூ கமாண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி வருது. நம்மளோட இந்த ஜிடெக்ங்கிறது என்னென்னா நம்மளோட சிஸ்டம் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த இடத்துல என்ன மார்க் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து இப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து M1ல் இருக்குன்னு வச்சுங்களேன். டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு போடுறோம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேறு சப்ஜெக்டாக இருந்துச்சுனாலும், இப்போ நம்ம வந்து ஸ்கூல் லெவல்லே பார்த்தோம்னா தமிழ். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து வெளில வந்துட்டேன், வெளியில் வேறு செல்லில் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இங்கே வியூ பண்ணுறது ஹைட் ஆயிரும். ஸோ என்ன எப்படி நம்ம அந்த கமாண்ட் வந்து நம்ம மறுபடியும் வியூ பண்ணி பார்ப்போம்னா, ஜஸ்ட் நீங்கள் அது பக்கத்தில் அந்த டிப்புக்கு பக்கத்தில் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் அதுக்கிட்ட நீங்கள் கொண்டு போனாவே அதில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் எத்தனை கமாண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம M2ல் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணோடனே நம்ம M2ல் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ செகண்ட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அந்த மாதிரி அடிப்போம். ஸோ இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கமாண்ட் கொடுத்துட்டே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ மேத் ஜஸ்ட் 5 சப்ஜெக்ட்னால நான் 5 கொடுத்துட்றேன். அடுத்து மறுபடியும் M4ல் வந்து போட்டு ஸோ சயின்ஸ்னா கமாண்டை செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 5th ஒன் நம்ம அதுக்கும் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 5 சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து இப்போ பக்கத்துலேயே போனாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன சப்ஜெக்ட் நம்ம வந்து இதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இதுவே வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ரெகுலராக பக்கத்துலேயே நம்ம பக்கத்து செல்லை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கமாண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கோன்னு தெரியும். பட் இதுலேயே வந்து மோர் தென் பிளேஸில் நம்ம இந்த சீட்லேயே வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமாண்டில் எங்கே இருக்குங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளை வந்து நம்ம என்னென்ன கமாண்ட் வந்து கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஷோ பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கே கமாண்ட் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிடும். ஸோ ஒன்று அட் த சேம் டைமத்தில் நம்ம எங்கெங்கெல்லாம் கமாண்ட் வந்து கொடுத்துருக்கோமோ அதை எல்லாமே ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் அகெயின் நம்ம வந்து அதையே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கமாண்ட் வந்து ஷோ பண்ணது வந்து கிடன் ஆகிக்கிறோம். இது ஒன்று. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெங்கே வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது இப்போ அதாவது நியர்பை பிளேஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு வியூவிங் வந்து கரெக்டாக இருக்குது. பட் இதுவே நம்ம வந்து ஒரு 10 சீட்டு யூஸ் பண்ணுறோம்னா எங்கெங்கே வந்து நம்ம வந்து கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்குங்கிறது தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்னு நீங்கள் கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கெங்கே நம்மளுக்கு வந்து கமாண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ நான் மேக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரீவியஸ் கொடுக்குறேன் அப்படின்னா மறுபடியும் இங்கிலீஷ் வந்துடும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா மேக்ஸ் வரும். ஸோ நம்ம எங்கெங்கே கமாண்ட் கொடுத்துருக்கோங்கிறது ஜஸ்ட் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ், ஃபார்வர்ட், ஸோ நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி நம்ம எங்கெங்கே கமாண்ட் கொடுத்துருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தென் எனக்கு அந்த கமாண்டே வேணாம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா,
இந்த M1 கமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? M1ல வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம் ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் தமிழ்னு குடுத்துருக்கோம். ஸோ நான் 2 டாபிக்கையுமே 2 ஹெட்டிங்கையும் குடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இது வேணாம். அப்படிங்கும்போது என்ன செய்றேன்னா, அந்த கமாண்ட் வந்து ஜஸ்ட் நான் டெலீட் குடுத்துட்டேன். அந்த செல் மேல வச்சுட்டு அத வந்து டெலீட் குடுத்துட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கமாண்ட் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இந்த டெலீட் ஆப்ஷன். ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. சரி ஓகே. சப்போஸ் நான் வந்து ஒரு கமாண்ட் குடுத்துருக்கேன். கமாண்ட் குடுத்த பிறகு இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஓகே, WM கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட விட்டுருக்கோன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு அந்த கமாண்டுக்கு மேலே கிளிக் பண்ணிட்டீங்கனாலும் எடிட் கமாண்ட்னு வரும். ஸோ எடிட் கமாண்ட் வந்தோடனே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம எப்படி வந்து கமாண்ட் இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் நம்ம ஷீட்டில் வந்து கமாண்ட் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எப்படி ஷோ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.